ஹாய், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். இதுவும் டீப் லேர்னிங்கோட ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ஆர்என்என் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசண்டாக நம்ம கொடுக்குற டேட்டாவை அல்லது அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ் பண்ண டேட்டாவை இதை ஞாபகம் வச்சுக்கும். ஓகேவா, ஞாபகம் வச்சுட்டு ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குறது. இப்போ கூகுள்லாம் இப்போ நம்ம போய் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரியெல்லாம் டேட்டாஸ் யூஸ் பண்ணுறது தான் ஆர்என்என். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா, ஏயில் ஆர்என்என் நியூரான்ஸ் இருக்கும். இங்கே ஆர்என்என் நியூரானில் இருந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலமாக ஹெச்சுக்கு போகும். இந்த ஹெச்சுங்கிறது தான் என்னது, ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். ஓகே, ஸோ இது இப்போ எதுக்காக அந்த லூப் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, ரீசெண்ட்டு பாஸ்ட் டேட்டாஸை அது ஞாபகத்தில் வச்சுக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, லூப் மாதிரி. ஓகேவா, அப்புறம் இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்என்என் நியூரான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரீசெண்டாக இருக்கிற டேட்டாவையும் ஒரு 4 or 5 ஸ்டெப்ஸ் பேக் இருக்கிற ஹிஸ்ட்ரி டேட்டாவை மட்டும்தான் இதால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஓகேவா, ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அல்காரிதம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா LSTM. தட் மீன்ஸ் லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. அதாவது லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் LSTMனு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியும்னா, லாங் டேர்ம் மெமரிங்கிறது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி டேட்டாவை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காகவும், ஷார்ட் மெமரி ரீசெண்டாக இருக்கிற கரண்ட் அண்டு ரீசெண்டாக இருக்கிற டேட்டாஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உள்ளது தான் ஷார்ட் டேர்ம் மெமரி. இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால தான் LSTMனு சொல்கிறோம். அதாவது LSTM எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நமக்கு பாஸ்ட் டேட்டாவையும் கரண்ட் டேட்டாவையும் வச்சு நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இந்த LSTM நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் LSTM ரெண்டாக செப்பரேட் பண்ணலாம். ஒன்று லாங் டேர்ம் மெமரி, அது என்ன இருக்குன்னா, இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வேர்ட். பட் ஷார்ட் டேர்ம் என்னென்னா ரீசெண்ட் பாஸ்ட்டை மட்டும்தான் அதால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதாவது இந்த LSTM என்ன பண்ணுன்னா, எப்படி அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா, அதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து. ஓகே, ஸோ அந்த டேட்டாவோட இம்பார்ட்டண்ட்டை பொறுத்து தான் இது LSTM அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஃபார் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன். ஸோ LSTM பார்த்திங்கன்னா நம்ம 3 கேட்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஃபர்கெட் கேட்டு, செகண்ட் ஒன் இன்புட் கேட்டு, அண்ட் அனதர் ஒன் இஸ் அவுட்புட் கேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற கரண்ட் டேட்டா ஹெச் ஹிஸ்ட்ரி டேட்டா. ஓகேவா, ஸோ ஹிஸ்ட்ரினா பாஸ்ட் டேட்டா வருது உள்ள, அது சிக்மாய்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்குறோம். சிக்மாய்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணுறோம், கொடுத்து அதோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு இடத்துக்கு. அதான் இந்த ப்ளூ கலர் எக்ஸ் மார்க் சர்க்கிள். ஸோ இது என்னது, சி கரண்ட் டேட்டா. ஸோ இது ரெண்டு வருது. இது ரெண்டையும், இந்த ரெண்டு ஹிஸ்ட்ரி டேட்டாவையும் கரண்ட் டேட்டாவையும் மல்டிபிள் பண்ணி நெக்ஸ்ட் செல்லு இன்புட் கேட்டுக்கு அது பாஸ் பண்ணும். ஓகே, அந்த இன்புட் கேட்டில் தான் LSTM ஒர்க் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் ப்ளஸ் போட்டிருக்காங்களா, இது அடிஷன் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபர்கெட் கேட்டில் ஹிஸ்ட்ரி டேட்டா வருதா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது டைரெக்டாக இன்புட் கேட்டுக்கு பாஸ் ஆகுது. அங்கே சிக்மாய்டு ஃபங்க்ஷன் மூலமாக திரும்பவும் என்ன பண்ணுறோம், ஒரு சிக்மாய்டு ஃபங்க்ஷன் மூலமாக அவுட்புட் வருது நமக்கு. அடுத்து tan h மூலமாகவும் நமக்கு ஒரு இன்புட் வருது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இன்புட்டையும் மல்டிபிள் பண்ணி வர்ற அவுட்புட்டும் இங்கே கரண்ட் டேட்டாலேருந்து ஒரு அவுட்புட் வருதா மல்டிபிள் ஆகி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஓகே, அதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து. ஓகே, இது கரண்ட்டு. அதே மாதிரி இன்புட் கேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்புட் கேட்டில் இங்கே சிக்மாய்டு tan h மூலமாக பாஸ் ஆகி மறுபடியும் ஒரு சிக்மாய்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும். இங்கேருந்து அவுட்புட் என்ன பண்ணுவோன்னா, இப்போ இதுவும் மேலேருந்து வர்ற tan h மூலமாக வர்ற அவுட்புட், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி
ஒரு அவுட்புட்டை எடுத்துக்கும். அதுதான் வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கான ஹிஸ்ட்ரியாக இருக்கும். புரியுதா? இந்த இனிஷியலாக இருக்கிற ஹெச் டி மைனஸ் ஒன்று, சி டி மைனஸ் ஒன்று, பட் இங்கே பார்த்தீங்கன்னா சி டி ஹெச்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, புரியுதா? ஸோ வந்து இது வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு பாஸ் ஆகும். ஸோ இது 3 கேட் மூலமாக தான் இந்த LSTMங்கிறது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குது. அடுத்து இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாஸ்ட் டேட்டாஸு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் மார்க்கெட் ரேட்டு, கூடுமா குறையுமா அப்படிலாம் செக் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மெயினாக அந்த RNN ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ். சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னால் என்ன, இப்போ மூவி ரிவ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது குட்டா பேடா ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரிஸ் பிரிக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் என்னது, அதோட மூவ்மெண்ட்டை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட்டு அது வந்து கரெக்டாக மூவ் ஆகுதா இல்லையா, அடுத்து என்ன ஆக்ஷன் அது எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த RNN ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் சொல்கிறாங்க. ஒன்று எம்பெடட் லேயர், ஒன்று LSTM லேயர். எம்பெடட் லேயரில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவை வந்து வெக்டார் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து LSTM லேயர் என்ன பண்ணுன்னா, ரிமெம்பர் பண்ணும், அதாவது ப்ரீவியஸ் டேட்டாஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இந்த RNN வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடலில் வந்து சீக்வன்ஷியலுங்கிற மாடலில் வந்து என்ன பண்ணுறோம், எம்பெடடுங்கிற லேயர் கொடுக்குறோம். எம்பெடட் லேயரில் வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸு, மொத்தம் எத்தனை நம்பர் வேர்ட்ஸ் கொடுக்க போகிறோம், எத்தனை லேயர்ஸ் க்ரியேட் ஆகணும், அதோட இன்புட் லென்த்து, ஓகே, இது எல்லாமே சொல்லியாச்சு. அப்புறம் LSTM வந்து 200 கொடுத்துருக்கிறது அதோட மெமரி. ஓகேயா, டென்ஸுங்கிறது அவுட்புட்டு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு எக்ஸுங்கிறதுல வந்து ஒரு இன்புட் எடுத்திருக்கோம், அதோட டார்கெட் வேல்யூ வந்து ஒய். ஓகேயா, இங்கே RNN மாடல் என்ன பண்ணுறோம், இன்புட்டை வந்து ஃபஸ்ட்டு ரீஷேப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ரீஷேப் பண்ணதுக்கப்புறம் RNN மாடலுக்குள்ளே நம்ம அதை பாஸ் பண்ணுறோம், சீக்வன்ஷியல் மாடலுக்குள்ளே. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் RNN 32ங்கிறது வந்து எத்தனை நியூரான்ஸ் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். டென்ஸுங்கிறது அவுட்புட்டு. ஓகே, ஸோ ஒரு அவுட்புட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு அவுட்புட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து கம்பைல் பண்ணுறோம். கம்பைலரில் வந்து ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுறோம், ஆடம்ங்கிற ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுறோம். லாஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னது, மீன் ஸ்கொயர்டு எரர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆப்டிமைசர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஆடம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து இதை மாடலை வந்து இன்புட்ஸை கொடுத்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை கொடுத்து மாடலில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் ஈபோச் வந்து 200 கொடுத்துருக்கோம். இந்த ஈபோச்சுங்கிறது என்னென்னா, அது வந்து ஐட்ரேஷன் மாதிரி அந்த இன்புட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நம்ம ஈபோச்சுன்னு கொடுக்குறது வந்து 200 கொடுக்கலாம், நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் வந்து ஈபோச்சஸ் கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இன்புட்டை வந்து மிஷினில் ஃபிட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து பெட்டர் ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரிடிக்டட் அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். எதை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோன்னா, மாடல் டாட் ப்ரிடிக்டில் வந்து டெஸ்ட்டு இன்புட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னவாக இருக்குன்னா 8.01 அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் RNN, LSTM யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு RNN மாடல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் கோர்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலோ, இல்லை இப்போ இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.